ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா இப்போ தான் யூடியூப்பில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல், அப்புறம் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க கைஸ். இதெல்லாம் பார்க்கறதுனால ஆப்ஷன் மார்க்கெட்டில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எதுவுமே வச்சு நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ண முடியாது. பொசிஷன் ட்ரேடுக்கோனா ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர இன்ட்ராடே ட்ரேடுக்கு, அதுவும் ஆப்ஷன் ட்ரேடுக்கு இதை வச்செல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு தான் என்ட்ரி எடுப்போம். அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட் அப்படின்றனா, செல்லர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கையும் ரைட் பண்ணி வைப்பாங்க. அவங்க ரைட் பண்ணி வைக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் நல்லா மேலே போகும். அவங்க பொசிஷனை கட் பண்ணும்போது மேலே போகும். ஏன் அப்படின்னா, செல் பண்ணவங்க பை பண்ண என்ன ஆகும், மார்க்கெட் மேலே தானே போகும். அப்போ தான் அந்த இடத்துல மட்டும்தான் பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம என்ட்ரியை உள்ளே போகணும். அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதுதான் வந்து செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேடிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இந்த என்எஸ்சி சைட்டில் போயிட்டு இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோர்ஸ், வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,030 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் கழித்து தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,014 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. கரெக்டாக எக்ஸாக்டாக லோவுக்கு பக்கமாக இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒன்று ஐ கிட்ட வந்தால் ட்ரேட் எடுக்கணும், இல்லை லோ கிட்ட வந்தால் ட்ரேட் எடுக்கணும், நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து அதனால தான் நம்ம லோ கிட்ட வரும்போது ட்ரேட் எடுத்தோம், எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா 25,014 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக அப்போ 25,000 என்ற காலும் 25,050 புட்டு தான் இந்த மணி. ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால நம்ம ரெண்டு சைடும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? நம்ம அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்ததோ அதை வச்சு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 25,000 காலை பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலாக 25,000 காலோட சார்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படின்ற காலோட சார்ட் இது தான். ஓகேங்களா? நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். ஆக்சுவலாக இது வந்து 25,000 காலோட லோ இது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இவன் பாருங்கள், 15 நிமிஷத்தில் லோவை டச் பண்ணி லோ கிட்டே இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே 4-5 செட்டப் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஐ பிரேக், லோ பிரேக், ஐ பிரேக் பண்ணாமல் ஐ உள்ளே வருது, லோ பிரேக் பண்ணாமல் லோ உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்பில் தான் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் மீட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், 15 நிமிஷத்தில் இவன் எஸ்டர்டே லோ பக்கமாக தான் இருக்கிறான். லோ டச் பண்ணி தான் ஓப்பனே ஆச்சு மார்க்கெட்டு. எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டான். ஒரு 15 நிமிஷத்தில் மேலே தான் இருந்தது. ஓகேங்களா? இங்கே தான் இருந்தது. ஆனால் இவனோட ஓப்பன், இவனோட அட்வான்ஸ் லெவல் இது தான். ஆக்சுவலாக இவன் வந்து புல் பேக் இதில் வந்துட்டான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,000 கால் ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டும் லோவை பிரேக் பண்ணலை, அதே மாதிரி ப்ரீமியமும் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? அதாவது பிரேக் பண்ணி உள்ளே வந்துடுச்சு அது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலும் ஓப்பன் ப்ரைஸும் இருந்ததுனால இவன் தெளிவாக அதில் சப்போர்ட் ஆகிட்டான். ஓகேங்களா? அதனால தான் இவனை இந்த என்ட்ரி எடுத்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு பேரையும் தான் பார்க்கணும். ஏன்னா இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால 25,000 காலையும் பார்க்கலாம், 25,050 புட்டையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 25,050 அப்படின்ற
புட்டோட சார்ட் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இவனை ஏன் நம்ம எடுக்கலை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணல, இன்னொன்று கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணாமல் அட்வான்ஸ் லெவல்லையும் ஓப்பனுக்கும் மேலேயும் இருந்தான். அதனால தான் ஓகேங்களா. இவன் பாருங்கள், இவன் 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இன்சைட் மார்க்கெட். ஆக்சுவலாக புட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக 15 நிமிஷத்தில் இங்கே இருக்கான். ஐக்கும் லோவுக்கும் நடுவில் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா. நம்ம ஆக்சுவலாக ஐயை பிரேக் பண்ணாலோ, இல்லை ஐயை பிரேக் பண்ணி ஐ உள்ளே வந்தாலோ, இல்லை லோவை பிரேக் பண்ணி லோ உள்ளே வந்தாலும் தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் இவன் பாருங்கள், ஐயும் டச் பண்ணல, லோவையும் டச் பண்ணல. இதில் டச் பண்ணது யார்? கால் ஆப்ஷன் தான். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அவனை எடுத்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கால் ஆப்ஷன் லோ பக்கமாக லோவுக்கு கீழே இருக்குது அப்படின்னா இவன் ஐயை பிரேக் பண்ணியிருக்கணும். இவன் ஐயை பிரேக் பண்ணால் தான் கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணணும். லோவை உடைப்பான், அதுதான் ரூல். இவன் ஐயை உடச்சிருந்தானா அவன் லோவை உடைப்பான். இவன் ஐயையே உடைக்கல, ஐ எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா. இவன் ஐக்கிட்டே போகல, அப்போ கால் ஆப்ஷன் லோவை உடைக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா. இவன் ஐயை பிரேக் பண்ணலை, அப்போ வந்து கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஆனால் லோ பக்கத்தில் அவன் தெளிவாக இருக்கிறான். இன்னொன்று நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் லோ உள்ளே வரான். அப்போது இவன் ஐயை பிரேக் பண்ணல, அதனால் கால் ஆப்ஷன் லோ பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. லோவை பிரேக் பண்ணாமல் லோ உள்ளே வருது, அதனால் எடுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் ஐயை தாண்டலை, அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. ஐயை தாண்டாத போது கால் ஆப்ஷன் லோவை தாண்டக்கூடாது ரூல். அதுக்குன்னு 100% தாண்ட மாட்டானா, அந்த மாதிரி உடைக்கும். இவன் ஐயை தாண்டலைனா அவன் லோவை தாண்டக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. தாண்டவும் சில டைமில் உடச்சிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ரூல் அந்த மாதிரி 80% அந்த மாதிரி நடக்காது. ஓகேங்களா. இவன் ஐயை உடைக்காமல் அவன் லோ உடைக்கக்கூடாது. அப்படியே உடைச்சாலும் அவன் லோ உள்ள வந்துடுவான். உடனே ஒரு 1/2 அன் ஹவர்லேயோ 1/4 மணி நேரத்துலேயோ வந்துடுவான். அதான் லாஜிக்காக நடக்கும். ஆனால் சில டைம் நடக்காமையும் போகலாம். 80% தான் பாசிபிள். ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இவன் பாருங்கள், ஓப்பனு அட்வான்ஸ் லெவல்லாம் தாண்டி போனவன் 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் உடச்சிட்டான் கீழே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா. இன்சைட் மார்க்கெட்டு இவன் ஐயிலையோ லோலையோ டச் பண்ணால் தான் நம்ம இவனை ட்ரேட் எடுக்கலாமான்னு யோசிக்க முடியும். இவன் வந்து மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, நடுவில் இருக்கான். இன்னொன்று, இவன் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். இவன் கீழே உடைக்கிறான், அவன் மேலே உடைக்கிறான், அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும். அப்போ யாரை எடுக்கிறது? நம்ம பை பண்ண போகிறோம். மேலே உடைக்கிறவனை தான் எடுக்க போகிறோம். இன்னொன்று, கால் ஆப்ஷன் லோவில் வரான். அப்போது அவன் தான் கரெக்டான என்ட்ரி அப்படின்றது நம்மளுக்கு காலையிலேயே 15 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஏன்னா இவன் ஒரு 20 நிமிஷத்துலேயே இவன் கீழே உடச்சிட்டான். ஓப்பன் இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். ஓப்பன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சாலே முடிஞ்சுது கதை. அதுக்கப்புறம் பாருங்கள், அவன் இவனோட எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு? 11:10 உடச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடச்சிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்டிடும். அதுதான் ரூலு. ஓகேங்களா. ஆனால் நம்ம என்ட்ரி ஆல்ரெடி எடுத்துட்டோம், 15-20 நிமிஷத்துலேயே எடுத்தாச்சு. ஆனால் இவன் ஐயை தாண்டுவானா, ஐயை தாண்டி போவானா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஐயை தாண்ட போகிறான்னு எப்போ தெரியுதோ நம்மளுக்கு? 11:10க்கு தெரியும். எப்படி தெரியும்? புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான் 11:10. இந்த கேண்டில் க்ளோஸில் உடச்சிட்டான். அப்போது இவன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா புட் ஆப்ஷன் லோவை உடச்சினா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். கரெக்டாக உடச்சிட்டான் பாருங்க. இதுதான் ரூல். ஓகேங்களா. அதனால தான் இந்த என்ட்ரியை நம்ம ஏன் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத சொல்லிட்டோம். இன்னும் இவன் ட்ரெண்டில் போகிறான், இன்னும் இவன் மேலே போவான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது புட் ஆப்ஷன் தான். எப்போதுமே நீங்கள் கால் ஆப்ஷனை எடுக்கிறீங்கன்னா இவனோட ஆப்போனண்ட்டு எப்படி நடந்துக்கிறான், எப்படி வீக் ஆகிறான்னு வச்சு தான் இவனை நம்ம ரெண்டாவது எடுக்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கணும். அதேமாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரினாலும் கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்து தான் எடுக்க முடியும். பாருங்கள், அதே மாதிரி இது வந்து இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுல 2 சைடும் மூவ் ஆகாது. மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் தான் நடக்கும். ஓகேங்களா. அப்போது கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே வீக் ஆகிறான் பாருங்கள். தெளிவாக ஐயை பிரேக் பண்ணல, அதாவது ஐயை உடச்சி ஐ உள்ளே வந்துட்டான். இப்போ ஐயை உடச்சி ஐ உள்ளே வரும்போது என்ன நடக்கும்? அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா. இவன் ஐயை உடைச்சானா புட் ஆப்ஷன் லோ உடைக்கும். இவன் ஐயை உடைக்கலனா புட் ஆப்ஷன் லோவுக்குள்ளே வந்துடணும். லோ கீழே இருந்தாலும் லோவை தொடணும், இல்லை லோக்குள்ளே வந்துடணும். அதுதான் ரூல். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்திருக்கானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்திருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து 25,100 வரைக்கும் போயிருக்கு. 100 வரைக்கும் போயிட்டு 50 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ 25,100ன்ற புட் ஆப்ஷனை நம்ம பார்த்தா தெரியும் செகண்ட் என்ட்ரி. ஆனால் நம்ம எடுக்கல செகண்ட் என்ட்ரி.
ஃபஸ்ட் என்ட்ரியோடு நிறுத்திட்டோம். எப்போதுமே நம்ம இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி மேலே போக மாட்டோம். அது லாஸோ கெயினோ 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுப்போம். அது நடக்கலை அப்படின்னா விட்டுருவோம். ஓகேங்களா? அதுக்குன்னு அதை வந்து சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஒரே ஒரு என்ட்ரி, ஒரே ஒரு டார்கெட், அந்த மாதிரி தான் எப்போதுமே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் 10 என்ட்ரியில் ஒரு 2 என்ட்ரி 3 என்ட்ரி ஃபெயிலியர் ஆனாலும் 7 என்ட்ரி 8 என்ட்ரி சக்ஸஸ் ஆனாலே நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். 2 என்ட்ரி 3 என்ட்ரி ஃபெயிலியர்னா பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இவன் அந்த இடத்துல திரும்பி இருக்கான் பாருங்கள். 47லேருந்து 95 வரைக்கும் வந்திருக்கான். இந்த என்ட்ரி ஆகிருக்கும் கண்டிப்பாக. இது நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிருக்கும். 25,100 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிருக்கான். ஓகேங்களா? ஆக்சுவலாக மீட் ஆகிருக்கான். ஓகேங்களா? 59 64 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இந்த இடத்துலேயே என்ட்ரி தான் நம்மளுக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அவன் ஐயை கீழே உடைக்கும் போது அவன் வீக் ஆகிறான். ஓகேங்களா? அப்போது இவன் லோ உள்ள வந்துடணும். அதாவது புட் ஆப்ஷன் லோக்கு கீழே இருந்தானா, ஒன்று லோக்கு கீழே இருந்தானா லோவை உடச்சி மேலேயும் போவான், இல்லை லோவை தொட்டுருவான். ஆக மொத்தத்தில் அவன் லோ உள்ளே வந்தாகணும். அதுதான் ரூல். கரெக்டாக லோ உள்ள வந்துட்டான் பாருங்கள். அவன் லோவை தொட்டுட்டான் பாருங்கள். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அதனால் லோவை தொட்டுட்டான் பாருங்கள். ஆக மொத்தத்தில் ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஐ உள்ளே இருக்கிறான். அப்போ இவன் லோ உள்ள தான் இருக்கணும். இதுதான் ரூல், லாஜிக். இதுதான் ஆப்ஷன் க்ரீக்ஸ் ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லித்தரோம். அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கிறது, யார் வீக்கானா யார் எடுக்கிறதுன்றது நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி வரும், ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி எப்படி வரும், அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லித்தரோம். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலை. ஆனால் கண்டிப்பாக இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பாருங்கள் தெளிவாக. 60ன்றது அட்வான்ஸ் லெவல் தாண்டோன்னு என்ட்ரி நம்மளுக்கு. ஓகேங்களா? லோ உள்ள வரணும், லோ உள்ள வந்துட்டான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே 2 சைடு ஆகணும் மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட் தான் கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணால் அது எப்படி எடுத்திருக்கலாம், இப்படி தான் எடுத்திருக்கணும், ஏன் நம்ம அதை எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.